இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து அப்பப்பா சாமி கவுத்து கட்டளத்தான் தேடுற படுத்துக்கிறதுக்கு. மாசத்துல ஆபீஸ் 4 நாள் லீவுன்னா 4 நாள் நம்ம வண்டி இங்கதான் நிக்கி. அப்பேற்பட்ட இடங்க. சுத்தியும் பாருங்க பச்சை பசேல்னு பூரா வெள்ளாம தோப்பு. பக்கத்துல பவானி சாகர் டேம் இருக்கு. உபரி நீர் அப்படியே வந்து ஸ்டோர் ஆகி ஃப்ளோ ஆகி அப்படியே வாய்க்கால் போகுது. வாய்க்கால் ஒட்டி தோட்டம். 1200 பாக்கு மரங்க, 30 நாட்டு தென்னை மரம். வருஷம் 6-7 லட்ச ரூபாய் வருமானம் இருக்கிற தோப்பு. 1 ஏக்கரா 63 சென்ட். மொத்தம் சேர்ந்து 1,47,00,000 சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க. தண்ணி பாருங்க கிணத்துல மேல இருந்து டைவ் அடிக்கலாம். அப்படியே காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு கிணத்துக்குள்ள குளிச்சு போட்டு அப்படியே ஒரு 11 மணிக்கு ஒரு நாட்டுக்கோழி குழம்பு அடிச்சோம்னா கிரேவியோட அருமையா இருக்கு இந்த தோப்புல. அந்த மாதிரி அருமையான இடங்க. அதே மாதிரி 2 கிணறு கூட்டு பங்கல் இருக்குதுங்க. சரிங்களா? உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆத்து பாசனம் வாரத்துல ஒரு நாளைக்கு 25 ஹெச்பியில பாயுதுங்க. 5 ஹெச்பி ஃப்ரீ லைன் இருக்கு. பென்சிங்கு 150 அடிக்கு ஃப்ரண்ட் பேஸ் இருக்குது. ரோடு பேஸு மொத்தமா தோட்டத்துக்கே பென்சிங் இருக்குது. 30 அடி பஞ்சாயத்து தடம் இருக்குது. அந்த பக்கம் 12 அடி வண்டித்தடம் இருக்குது. 10-12 அடி வண்டித்தடம் இருக்குது. ஊர் ஒட்டி இருக்குது. கோபி செட்டி வேலையம், நம்பியூர், சத்தியமங்கலம் 7 கிலோமீட்டரு, புளியம்பட்டி ஒரு 16 கிலோமீட்டர் வரும். எல்லாம் பக்கம். திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர்காரெல்லாம் ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துல இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த தோப்பை பார்க்கறக்கு வர்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஒரு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை என்ன வேணால் போடலாம். வெள்ளாமை பண்ணலாம். அருமையான இடங்க. வந்து பார்த்துட்டு சொந்தம் பண்ணிக்கங்க. நன்றி.